2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவை வெற்றி பெற செய்ய பணியாற்ற வேண்டும், அனைத்து பகுதிகளிலும் கட்சி பணிகளை அதிகரிக்க வேண்டும் உள்ளிட்டவற்றை மையப்படுத்தி தமிழகம் முழுவதும் அனைத்து மாவட்டங்களிலும் கட்சியின் கள ஆய்வு பணிக்குழு கூட்டம் நடத்தப்படும் என அண்மையில் எடப்பாடி பழனிசாமி அறிவித்தார். அதன்படி ஒவ்வொரு மாவட்டத்திலுமே கள ஆய்வு பணிக்குழு கூட்டமானது நடைபெற்று வருகிறது. அதன் ஒரு பகுதியாக இன்று காலை திருச்சி மாவட்ட அதிமுக கள ஆய்வு பணிக்குழு கூட்டமானது திருச்சி மத்திய பேருந்து நிலையம் அருகே நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து திருச்சி அதிமுக வடக்கு மாவட்ட கள ஆய்வு கூட்டமானது சோமரசம்பேட்டை பகுதியில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் தங்கமணி, திண்டுக்கல் சீனிவாசன் ஆகியோர் பங்கேற்றனர். இதில் திண்டுக்கல் சீனிவாசன் பேசும்போது கூட்டணி குறித்து எடப்பாடி நான் பார்த்துக் கொள்கிறேன் என சொல்கிறார். நீங்கள் பேட்டி எல்லாம் கொடுத்து அதை கெடுத்துவிட வேண்டாம் என கூறியுள்ளார். அதாவது அவங்க கிட்ட நான் போய் பேசிட்டு வந்து இருப்பேன், அவங்க எனக்கு போன் பண்ணி கேட்பாங்க என்று தெரிவித்திருந்தார். இந்த கூட்டணிக்கு வருபவர்கள் அதை 20 சீட்டு கொடுங்க, 50 கோடி 100 கோடி கொடுங்க என கேட்கின்றனர். ஸ்டாலின் கொள்ளையடித்து வைத்துள்ளார் என பேசியுடன் பெட்டியை தூக்கி கொடுக்கிறார். அங்கு சென்றால் ஜெயிக்க முடியாது, எடப்பாடி தான் ஜெயிப்பார் என திண்டுக்கல் சீனிவாசன் பேசியுள்ளார்.